வாட்ஸ்அப்ல நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு, ஆனா வாட்ஸ்அப்காரன் இதை கண்டுக்கவே மாட்டுக்கான் அப்படின்னு சொல்லுவான். எதனா லாக் அவுட் ஃபேஸ்புக்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, ஏன் வாட்ஸ்அப்போட எதிராளி டெலகிராம்ல கூட லாக் அவுட் இருக்கு, வாட்ஸ்அப்ல மட்டும் இல்ல. இப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வாட்ஸ்அப்பை பயன்படுத்திட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஆனா ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களால மீண்டும் அந்த பழைய டேட்டாவை எடுக்க முடியாது. ஆனா புத்திசாலித்தனமா அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்தின அத்தனை டேட்டாவையும் கூகுள் டிரைவ்லயோ ஐக்ளவுட்லயோ ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாரும் இதை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு தெரியல. சோ இதுல இருந்து பாதுகாக்கணும், அதாவது டேட்டாவை இழந்துடக்கூடாது, மீண்டும் அதே டேட்டாவை அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வாட்ஸ்அப் கொண்டு வந்த இந்த லாக் அவுட் ஃபீச்சர் கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய வாட்ஸ்அப்ல நம்ம பயன்படுத்த போறோம். சோ அந்த லாக் அவுட் பேஜ்ல நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆட் அக்கௌண்ட், அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம், மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லாக் ஆப், குறிப்பிட்ட சேட்டை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த சேட்டை வந்து யாரும் ஓப்பன் பண்ணி பாத்திரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மேனேஜ் நோட்டிபிகேஷன், கண்ட மாதிரிக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் வருது வாட்ஸ்அப் தரப்புல இருந்து அப்படின்னா அதை நீங்க ஒரு மினிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் அந்த லாக் அவுட் பேஜ்ல கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து ஃப்ரீ ஸ்பேஸ், ரொம்ப முக்கியம். வரக்கூடிய போட்டோ வீடியோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தேவை உள்ளது தேவையில்லாதது அங்கேயே நம்ம ரிவ்யூ பண்ணி அங்கேயே நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி பேக்கப், ரொம்ப முக்கியமானது. நம்ம இத்தனை வருஷமா நம்ம ஒருத்தரோட சேட் பண்ணிருப்போம், எல்லாரோடையும் சேட் பண்ணிருப்போம், அந்த டேட்டாவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா கண்டிப்பா அந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம கூகுளோட டிரைவ்லயோ இல்ல ஐபோன் யூசரா இருந்தீங்கன்னா ஐக்ளவுட்லயோ நம்ம பேக்கப்பா எடுத்து வச்சுக்கலாம். அதையும் நம்ம ஒரு வாடி செக் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த ஒரு அற்புதமான செட்டிங் தான் லாக் அவுட் கடைசியில கொடுத்திருக்காங்க. அந்த லாக் அவுட்லயே அவங்க வந்து ஒரு பதிவு போடுறாங்க, உங்களுடைய சேட் உங்களுடைய போன்ல பாதுகாப்பா இருக்கும். இந்த லாக் அவுட்ங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு எக்ஸிட் தான், நிரந்தர எக்ஸிட் கிடையாது. அதனால நீங்க மறுபடியும் லாகின் பண்ணும்போது உங்களுடைய மொத்த டேட்டாவும் அப்படியே நீங்க பார்க்கலாம், அனுபவிக்கலாம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.